அதே மாதிரி ஒரு அதிசயம் இங்கேயும் அம்மா நிற்கிற ஆர்கே நகர் நடக்கும்னாரு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, டெல்லியில் அவ்வளோ வேலை இருக்குது அவருக்கு, அதை விட்டுட்டு அந்த கெஜ்ரி அகர்வால் வந்து அம்மாவை ஏற்று நிற்பாருன்ற நீ என்ன மாமா? அதே மாதிரி வேற ஒருத்தர் நின்று இவங்கள காலி பண்ணுவாருன்னு நீ சொல்றியா? இல்லை மாமா, ரவிக்குமார் சொல்றாரு. அதான பார்த்தேன், சொல்லிட்டு கேட்ட போற நீ. மாமா, நீ பாலுன்னு சொன்னியா, எனக்கு அவர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு கேட்கணும்னு ஆசையாகுது மாமா. ஏய் என்னடா, என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டேன் நீ? அந்த வழக்கறிஞர் பாலு எப்படி பாடுவார்லாம் எனக்கு தெரியாதுடா. என்ன மாமா நீ இவ்வளோ மொக்கையாகிற? நீ என்ன சொன்ன? பாடுமில்லா பாலுவை தானே நீ கம்பேர் பண்ணி சொன்ன. ஏய் நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று மாற்றி மாற்றி சொல்லி இந்த பேரில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற. ஆமாம் மாமா. இப்போ என்ன சொல்கிறேன், என்ன பண்ணணும்? எனக்கு ஆமாம் மாமா, ரொம்ப நாள் ஆச்சு உன் பாட்டு கேட்டு. ஒரு பாட்டு பாட நம்ம பாலு. இந்த சாங் கேளு, இது கரெக்டாக யாருக்கு டெடிகேட் பண்ணுறதுன்னு யோசி. சரி மாமா. விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்ணுற சொல்லுவாங்களா நீ? புரியலையே மாமா. வேட்பாளர்கள் பட்டியெல்லாம் மாறினே இது இல்ல. ஆமா. சீட்டு கட்ச உடனே நானுக்கு சீட்டு கட்சிச்சுன்னு ஆடுறாங்கல்ல, கட்சிக்கே ஒரு டெரரை கொடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயத்தை உண்டு பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை நறுக்குன்னு வெட்டுறதுக்காக தான் இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணேன்னு நீ சொல்றியா மாமா? நான் தான் சொல்ல முடியும், வேற யார் சொல்லுவாங்க சொல்ல? ஏய் மச்சான், இது அருமநாயகம் இருக்கும்போது தான் வேற வழி இல்லை, ஒரே பாலிடிக்ஸ் பேசி 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 ஒரே போர் அடிக்கும். சரி மாமா. நீ தானுங்கிற. சரி, உனக்கு நல்ல எல்லா விஷயத்தையும் ஞானம் இருக்குது. எனக்கு ரொம்ப நாளா இந்த டிவியில் காட்டுவாங்க தெரியுமா, இந்த கூவாகத்தில் ஒரு விழா நடக்கும் கிராண்டா. அந்த விழா நடக்கும்போது அந்த கடைசி நாள் அவங்கெல்லாம் பாவம் மனசு வந்து அந்த தாலி அறுத்து போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்சியராகவே கண்ணில் ஜலம் வந்து நான் அழுதுகிறேன். நான் எனக்கு ஒரு தடவை அவங்களெல்லாம் நேராக போய் பார்த்து அவங்களோட நல்லபடியாக பழகிட்டு வரணும்னு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு கம்பெனி கட்டித்தில் ஐஸ்கிரீம் போகிறதுக்கு யாரும் என்ன ஐஸ்கிரீம் போகிறேன் அந்த தடவை. கவலைப்படாத மாமா, இப்போ தான் வரப்போகுது, அது நாளைக்கு தான் மெயின் இருக்கிற அந்த மாதிரி. கவலையே படாத மாமா, நீ தான் என்னை டெல்லி கூட்டின்னு போறேன்னு விட்டு போயிட்ட, நான் உன்னை கண்டிப்பாக கூவாங்க கூட்டு. அந்த கூவாகத்துக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு சிறப்பு அம்சம் வந்து. ஆமாம் மாமா, கூவாங்கன்னு எனக்கு இன்னொரு மேட்ரு ஞாபகம் வந்துச்சு. அது வந்து நம்ம அந்த உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நேற்று அங்கே வந்து இந்த மிஸ் கூவா அந்த அது நடந்துக்குது, அழகி போயிட்டு. இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம கேப்டன் கட்சிக்காரங்களாம் அங்கே தேர்தல் பண்ணியிருந்தவங்க பக்கத்தில் தானே கூவாகம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே போயிட்டு அங்கே இருக்க திருநங்கைகள் கிட்டலாம் எங்கள் கேப்டனுக்கு நீங்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு இந்த இது பண்ணிக்கிறாங்க. கேன்வாஸ் பண்ணுறது. கேன்வாஸ் அதாவது பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. ஓ கேன்வாஸிங்க. ஆமாம் மாமா, அது பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, சூர்யா கட்சிக்காரங்களாம் கபால்னு என்னடா இவங்க முந்திக்கினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போய் அவங்கக்கிட்ட, என்னம்மா நீங்கள் அவங்கள விட்டீங்க, நாங்கள் யார், நாங்கள் தான் சூர்யா கட்சி, எங்கள் தலைவர் தான் உங்களை திருநங்கைகள் அப்படின்னு அழகாக பேர் கொடுத்தார், மூன்றாவது பாலினொன்னு கெட்டே போட்டார். ஆமாம், அதனால் எங்கள் கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்னு அவங்க வந்து அதே அந்த இதை பண்ணிக்கிறாங்க, கேன்வாசிங்க பண்ணிக்கிறாங்க. அதனால அது எப்படி போகும்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதாவது கூவாக திருவிழா வந்து ஒரு தேர்தல் திருவிழாவாக களை கட்டிச்சுன்ற. ஆமாம் மாமா. ஆனால் அதில் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம், அந்த திருநங்கை ஒருத்தங்க நிற்கிறாங்க தெரியுமா நம்ம ஆர்கே நகரில். அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழகான அந்தஸ்தும் ஒரு அருமையான பேரும் கொடுத்தது மூத்த தலைவர் தான் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுக்கணும். அது இல்லாமல் ரீசெண்டாக நடந்த ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுமா, ஒரு நடிகை வந்து ஏதோ சொல்ல போவ அவங்களாம் வெகுண்டு எழுந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் அது மாதிரிலாம் மனுஷன் நோக்கடிக்கிற மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஆமாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களாம் யார், ஒன்றுக்குள்ள ஒன்று கண்ணுக்குள்ள ஒன்று. மாமா, அந்த காலத்து ராஜாங்களுக்கு அவங்க தான் மெய் காப்பாளர், உனக்கு தெரியுமா? அது நான் இதில் பச்சிக்கிறேன் சரித்திரத்துலலாம். அதெல்லாம் அந்த அளவு உன்ன அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போனதில்ல. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி எதுவும் பேசாமல் இருக்கிறது, இந்த சினிமாக்களில் சும்மா கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது, இந்த பாட்டெலாம் அந்த மாதிரி எழுதாமல் இருக்கிறது நல்லதுன்னு நீ சொல்றியா மாமா? நான் தான் சொல்கிறேன் மாமா. அப்புறம் இன்னொரு மேட்ரு, நம்ம இந்த ஆளுங்க கட்சி இருக்குதுல்ல, இலை கட்சி, அதுதான் ஒவ்வொருத்தரையாக கைட்டி விட்டுன்னு இருக்குது. இந்த சைடு ஒரு கூட்டணி எல்லாரையும் வலிச்சு போட்டுன்னு இருக்குது. அவங்க கைட்டி விட்டாங்கல்ல, அந்த ஒருத்தர் மூமுக, அவரு என்ன பண்ணிக்கிறாரு, நேராக போயிட்டு அது என்ன அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். அதான் இங்கே தான் பார்த்தியா சில சமயத்தில் தான் பிரச்சனை. இதுதான் அண்ணன் ஒன்றுன்றது. சொல்லு அண்ணன் பண்ணால் நம்ம கீழே சப்டைட்டில் கார்டெலாம் போடவே தேவையில்ல, அவர் பேசினா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் இவரு இன்னார் தான். சரி, ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் புரியுன்றது எனக்கு தெரியும். சொல்லு. சரி மாமா.
அவரு கூட போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க. என்னடா அது வந்து அவர் கண்ணாடியில் அவர் பார்த்தே கூட்டணி வச்சுக்க மாட்டாரா அவரு? நல்லா போயிருந்தது காமெடி பண்ண போலாம். அது மட்டும் இல்லை மாமா, இப்போ ஆளாளு கிளம்பினாங்க, நாங்கள் தனித்து நிற்போம், நாங்கள் தனித்து நிற்போன்ட்டு மற்றதுலேருந்து கைட்டு விட்ட உதிரிங்களாம் எது கூட சேர்த்துக்கிறீங்க? அதான் மாமா தனித்து நிற்போம். தனிச்சுனா தான் இந்த டைலாக் போட்டாங்க பாரு, அதில் வந்து வேணா ஒரு சினிமாவில் ஒரு அர்ஜுன் சொன்னார், அதுக்கப்புறம் அது சூப்பர் ஸ்டார் சொன்னார். அந்த டைலாக் இப்போ யார் தான் சொல்கிறதுன்னு இல்லாமல் ஆளுகாலு சிங்கிளாக தான் வரும், நான் தனிச்சு நிற்பேன்னு சொல்லி அந்த நல்ல ஒரு பஞ்சு டைலாக காமெடி லைனாக மாற்றுறாங்க. அதனால் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, ஆனால் தயவு செய்து உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குதோ அந்த தொகுதியில் நில்லுங்க, அப்போ தான் நீங்கள் தனித்து நின்னா கூட உங்கள் ஓட்டாவது உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு. யார் சொல்கிறதுரா? ஊருக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க. நேயர்களை, நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் வரப்போவது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேரட் பஞ்ச். இந்த வேட்பாளரை மாத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, ஆமா, ஒரு கட்சிக்காரு இன்னொரு கட்சிக்காருக்கு சால்வ போட்டாருன்னு அவரை தூக்கிட்டாங்கல்ல. டோன்ட் சே தி ஓல்ட் நியூஸ் யார். இசிஜி, இது ஓல்ட் நியூஸ் இல்ல. அதே மாதிரி வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது 2 வேட்பாளர்கள் தூங்கிட்டு இருந்தாங்களா. அவங்கள எப்ப மாத்த போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா. ஏன் பேரட்டு பத்த வைக்கிற? பாவம், அந்த வேட்பாளர்களாவது தொகுதியில் நிற்கட்டுமே, அவங்க இப்போ பக்குன்னு பயத்தில் இருக்க போகிறாங்க. ஓகே நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.